தற்போது டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்களில் ரொம்ப முக்கியமாக பல தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றது. பிரதமர் மோடி அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு பல்வேறு நிபந்தனைகளை அதன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய தலைமையிலான கட்சியும் அதைத் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடும் பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். அந்த நிபந்தனைகளின் ஊடாக கடந்த காலத்தில் மோடியின் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆட்சியில் பல்வேறு ஒடுக்குதல்கள் நடைபெற்றதை சந்திரபாபு நாயுடு தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்றே சொல்ல முடிகின்றது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்று அவர் சொல்கிறார். இந்திய நாட்டில் ஒருவர் எந்த முறையிலும் பேசலாம், எழுதலாம், அதற்கு தடை இருக்கக்கூடாது என்று விளக்கிய திரு நாயுடு, அதை போன்று எந்த ஒரு காரணத்திற்காகவும் பழிவாங்கும் நடவடிக்கையினூடாக யாரையும் சிறையில் அடைக்கக்கூடாது என்ற தெளிவான நிபந்தனையை அவர் விதித்திருக்கிறார். அவர் அதைவிட மிக முக்கியமாக அவர் சொன்ன கருத்து என்னவென்றால், நானே சிறையில் இருந்தேன், பாதிக்கப்பட்டேன். பழிவாங்கும் நடவடிக்கையின் காரணமாக யாரையும் சிறையில் அடைப்பதோ, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் செயல்படுகிற கருத்தை பொதுவெளியில் வைக்கின்ற போது அவருக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதாவினுடைய இந்த ஒரு அதிகார வரம்பை மட்டுப்படுத்தும் விதமாக சந்திரபாபு நாயுடு நிபந்தனை விதித்திருக்கிறார். இரண்டாவதாக, இரண்டு பேருமே அவர்கள் வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை உள்துறை முதலான, ரயில்வே துறை முதலான, தொழில்துறை மற்றும் உண்டான பல்வேறு அதிகார மட்டத்தில் கொள்கைகளை வகுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் வரையும் அவர்கள் கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. திரு சந்திரபாபு நாயுடு டிடிபி தெலுங்கு தேச கட்சியின் சார்பாக அவர் ஆதரவை வழங்க இருக்கிறார். 16 தொகுதிகள் அவரிடத்தில், மொத்தம் 21 தொகுதிகள், 19+2 21 தொகுதிகளும், திரு நிதிஷ்குமாரிடத்திலே 12 தொகுதிகளும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இது அல்லாமல் பீகாரில் ஜேஜேபி 5 தொகுதிகளை வைத்திருக்கிறது, மாஞ்சி 1 தொகுதியை வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தங்களுக்கு 3 கேபினெட் அமைச்சர்களை தர வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு கோரிக்கை வைத்திருக்கிறார். 2 துணை அமைச்சர்கள் 3 முக்கிய இலாக்காக்களை தமக்கு தர வேண்டும் என்றும், அதோடு நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக தெலுங்கு தேச கட்சியை சார்ந்த ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போன்று அதிகாரத்தில் அமராவதி மற்றும் பகுதிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும், ஆந்திர மாநிலம் தற்போது பிரிந்திருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு சிறப்பதிகாரத்தை வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகள் தற்போது டிடிபியின் சார்பாக வைக்கப்பட்டிருப்பதை டெல்லியிலுடைய செய்தி நமக்கு தெரிவிக்கின்றது. இரண்டாவதாக, நிதிஷ்குமார் அதே கோரிக்கையை அவர் வைக்கின்றார். குறிப்பாக நிதிஷ்குமார் ரயில்வே துறையை கேட்டிருக்கிறார். அவர் 3 இலாக்காக்கள், அதாவது கேபினெட் 3ஐயும் 2 துணை இலாக்காக்களையும் அவர் கேட்டிருக்கிறார். அதே போன்று மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய குமாரசாமி தேவேகவுடா அவரும் கூட 2 எம்பிக்கள் இருப்பதால் ஒரு அமைச்சர் இலாக்காவை தமக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக சிண்டே அணியினுடைய 7 இடங்களை வைத்திருப்பதால் அவர் ஏக்நாத் சிண்டே அவர் குறிப்பாக தமது கட்சிக்கும் இலாக்காவை எதிர்பார்க்கிறார். ஆக உள்துறையை இவர்கள் கேட்பதும், அமித்ஷா உள்துறையில் தொடரக்கூடாது என்று நிபந்தனைகளை வைப்பதும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச்சு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்றும், பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கக்கூடாது என்றும் சந்திரபாபு நாயுடு கூறியிருப்பது மிக முக்கியமாக இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. அதே நேரத்திலே ஜனதா தளம் நிதிஷ்குமாருடைய அணியில் ஒருவர் இந்த நாட்டின் தலைமை வகிப்பதற்கு சகல அந்தஸ்தும் மரியாதையும் திறமையும் கொண்ட ஒரு தலைவராக நிதிஷ் மட்டுமே செயல்படுவார் என்று அவரும் அவர் சார்பாக பேசியிருக்கிறார். இன்று இரவு நடக்கக்கூடிய 2 மட்டங்களிலான கூட்டங்கள், ஒன்று இந்தியா கூட்டணி, மற்றொன்று தேசிய முன்னணி, இவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது நாம் இந்த முடிவுக்கு பின்பு அறிவிக்கப் போகிறோம். நாம் தெரிந்து கொள்ளவும் தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் இது பேச்சுக்களை ஆரம்ப காலகட்டத்தில் 23 ஆண்டுகளில் அதிகாரத்தை சுவைத்த மோடி, அமித்ஷா, அதாவது குஜராத்திலிருந்து
இதுகாரம் அவர்கள் இப்படி பரிவர்த்தனை செய்து ஒரு அரசியை நடத்துவார்களா? அப்படி நடத்துவதாக ஒப்புக்கொண்டாலும் அது எத்தனை காலத்திற்கு சாத்தியமாக இருக்கும் என்கின்ற சந்தேகங்களையும் கூட இந்தியா முழுவதும் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் இந்த சந்தேகத்தை எழுப்பி வருகிறார்கள். ஆர்எஸ்எஸ் மோடியை நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட முகாம்களிலிருந்து ஆர்எஸ்எஸ் மற்றொரு தலைவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதம வேட்பாளராக நியமிப்பதற்கு மறைமுக வேலைகளை செய்து வருவதையும் நாம் குறிப்பிட்டிருந்தோம். இந்த குழப்பமான சூழ்நிலையில் தமக்கு கிடைக்கும் அதிகாரத்தை யாரும் மட்டுப்படுத்திவிடக்கூடாது என்று மோடி அமித்ஷா முனைந்தால் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அதற்கிடையே அமித்ஷா மிக வேகமாக இன்று மத்தியானம் வேளையில் மோடியை சந்தித்திருக்கிறார். இந்த நிபந்தனைகள் கேபினெட் அமைச்சர்கள் 3 பேர், இணையமைச்சர்கள் 2 பேர் என்று நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் கேட்டிருக்கிறார்கள். மதச்சார்பற்ற ஜனதா தளமும் கேட்டிருக்கிறது, சிண்டேயும் கேட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் எப்படி அனுசரணை செய்ய போகிறார்கள்? ஜேஜேபியும் சிராக் பஸ்வானுடைய அணியும் மாஞ்சியும் இருக்கிறார்கள். இதையெல்லாம் $1 மில்லியன் கேள்விகள் எழுகின்றது. இரவு கூட்டத்திற்கு பின்பு நமக்கு இது போன்ற முடிவுகள் அதிகமாக வரும். ஜெம் தொலைக்காட்சியினுடைய சிறப்பு நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து.